வாழ்க்கையில் எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம ஒரு பெரிய குழப்பத்தில் நிற்கிறீர்களா? நான் எடுத்த முடிவு சரிதானா? பயந்து கொண்டிருக்கிறீர்களா? இடப்பக்கம் போறதா, வலப்பக்கம் போறதா, எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் நிற்கிறீர்களா? வேதம் நமக்கு ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது. ஏசாயா 30:21. நீங்கள் வலப்புறமாவது இடப்புறமாவது சாயும் போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த வசனத்தின் ஆழம் என்ன புரிகிறதா? ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாடி மட்டும் போகிறதில்லை. அதுங்க பாதை மாறி போகும்போது பின்னாடி இருந்து இங்கே வா, இதுதான் சரியான வழின்னு சத்தம் கொடுத்து சரி பண்ணுவாராம். அதே போலதான் உங்கள் வாழ்க்கையோட குழப்பமான சூழ்நிலைகள்ல நீங்கள் தடமாறி போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பின்னாலே இருந்து ஒரு மெல்லிய சத்தமாய் வழிகாட்டுவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உலகத்தின் கவலைகளை எல்லாம் மாற்றி வைத்து, உலகத்தின் சந்தடிகளை விட்டு விலகி வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையில் அதிகாலை வேளையில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவரை ஸ்தோத்தரித்து விட்டு அமைதியாக அவர் சத்தத்திற்கு செவி சாய்க்க வேண்டும். அப்போது உங்கள் காதுகளும் இந்த சத்தத்தை கேட்கும். தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென்.